Hello everyone, this is Staff Ice Academy. நம்ம இன்னைக்கு டே 2 ஓட ஹிந்து நியூஸ் பேப்பர் வெக்காபுலரி எடிட்டோரியல் பேஜில் இருக்கக்கூடிய வெக்காபுலரி வேர்ட்ஸ் ஒரு 5 பார்த்துடலாம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டைன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன், அன்ஸ்பாயில்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ அன்ஸ்பாயில்டு கண்டிஷன் க்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதோட மீனிங். ஒன்றும் கிடையாது, இதுதான் டேரெக்டாகவே தெரியுது. க்ளீனாக இருக்கிறது அன்ஸ்பாயில்டு கண்டிஷன்னு கூட ஒரு டேர்ம் வேர்டு நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிரிஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட். ஓகேவா? ஸோ மிட்டிகேட் அப்படின்னு சொல்கிறப்ப டு மேக் லெஸ் சிவியர் ஆர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர் சீரியஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதையும் வந்து ரொம்ப சிவியராக இல்லாமல் சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் லேஸாக பண்ணுற மாதிரி ஒரு மீடியம் ஸ்டேஜ், அதுதான் வந்து டு மேக் திங்ஸ் லெஸ் சிவியர் ஆர் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோட மீனிங் மிட்டிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்ஸ். ஸோ ஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இதோட வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கரி. ஓகே, மாக்கரி இப்போ வந்து மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மாக்கரி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேலி பண்ணுறது, ஏளனம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதுதான் வந்து மாக்கரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அவன் என்னை மாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ மாக் டெஸ்ட் அப்படிங்கிறோம்ல, அது என்ன இப்போ கேலி கிண்டலா அப்படின்னா அது கிடையாது. போலியான டெஸ்ட், அது மாதிரி தானே எழுதி பார்ப்போம். ஒரு டெஸ்ட் நடக்கும்போது அது மாதிரி ஒரு முன்னாடியே எழுதி பார்க்குறோம். சரியா? ஸோ அதுதான் மாக் டெஸ்ட். அப்போ மாக்கரிங்கும் போது கேலி கிண்டல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அனாமலி அப்படின்னா அன்யூஷுவல். ஓகேவா? அன்யூஷுவலாக தான் வந்துட்டு அனாமலி. யூஸ்வலாக ஒன்று இருக்கிறது, அது இல்லாமல் அன்யூஷுவலாக பார்க்கக்கூடியதான் வந்துட்டு ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறது அனாமலி. இப்போ அனாமலி ஸ்கேன்ஸ் வந்து நம்ம உமன் எல்லாருமே வந்துட்டு மதராக இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 months பண்ணக்கூடிய ஸ்கேனு. அன்யூஷுவலாக குழந்தைங்கள்ட்ட ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஸ்கேன் தான் அது. ஓகேவா? ஸோ இதை விட சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, ஞாபகம் வச்சுக்கிறது. அனாமலினா வந்து அன்யூஷுவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிரோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் ஒயிட் ஸ்ப்ரெட். சடன் இல்லை ஒயிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சடனாக ஏதாச்சும் நடக்கிறது, ஒயிட் ஸ்ப்ரெட், பரவலாக இருக்கக்கூடியது தான் ஒயிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பரவலாக எங்கே பார்த்தாலும் நடக்கிறது, சடனாக நடக்கிறது. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபிரோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி டோட்டலாக ஒரு 5 வேர்ட்ஸோட வந்துட்டு மீனிங் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.